இன்னைக்கு ஒரு மூவி சஜஷனில் நாம பார்க்க போகிற படத்தோட பேர் கண்ட்ரோல் ஜி. அது என்னடா கண்ட்ரோல் ஜி அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு சிஸ்டமில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தெரியாமல் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம இந்த கண்ட்ரோல் ஜியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை ஒரு ஸ்டெப் பின்னாடி கூட்டிகிட்டு போயிடும். அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். அப்படின்னும் போது நம்மளால் அந்த தப்பை ரொம்ப ஈஸியாக சரி செஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அண்டோ ஆப்ஷன் நம்ம லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு பாருங்க. ஸோ அப்படி ஒரு படத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட பேர் கண்ட்ரோல் ஜி. 2017 ரிலீஸ் ஆன ஒரு ஷார்ட் ஃபிலிம். நம்ம படத்தோட ஹீரோவான எட் ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறான். அந்த டிவைஸ் மூலியமா நம்மளால ஒரு சேவ் பாயிண்ட் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். அதாவது நான் எப்போ அந்த டிவைஸை கிளிக் பண்றேனோ அந்த பர்டிகுலர் டைம் என்னோட சேவ் பாயிண்டா அதுல சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் ஒருவேளை இறந்துட்டேன் அப்படின்னா நான் என்னோட சேவ் பாயிண்டை எந்த இடத்துல எந்த டைம்ல கிரியேட் பண்ணணும் அந்த டிவைஸ் என்னை திரும்ப அதே இடத்துக்கு அதே நேரத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஸோ என்னால் அந்த லைஃபை மறுபடியும் வாழ முடியும். ஸோ இப்படி ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுக்காக ஒரு காஃபி ஷாப்பில் 4978 தடவை ஒருத்தன் ஒரே நாளை திரும்ப திரும்ப வாழ்ந்திருக்கான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்படி அவன் அந்த பொண்ணு கூட சேர்ந்தானா இல்லையா, கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பையனும் பொண்ணும் மலையில் நனைஞ்சுக்கிட்டே ஒரு காஃபி ஷாப்புக்கு வேக வேகமாக ஓடி வராங்க. அண்ட் அங்கே தான் நம்ம படத்தோட ஹீரோவான எட்டும் அவனோட ஃப்ரெண்டான கேரியும் அந்த டிவைஸை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அந்த டிவைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அவன் நம்ம கையில் பொம்மையை வச்சிருக்க மாதிரி நான் அதை தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறா. அவனும் இல்லை இதெல்லாம் நீ தொடக்கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வரா. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, இல்லை எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, நான் வேணும்னா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவசரமாக அவளை அங்கேருந்து கிளப்பி விடுறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த டிவைஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்படி அவள் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கெச்சப் அது மேலே கொட்டிடுது. அதை அப்படியே நாக்கால நக்குறா. இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ அப்பதான் அது என்ன டிவைஸ் அப்படிங்கிறத அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். ஃபேஸ் டைம் ரிலேட்டிவிட்டி தியரின்னு என்னென்னவோ சொல்றான். அண்ட் அது மட்டும் கிடையாது, அவளுக்கு ஒரு டெமோவும் காட்டுறான். அவன் அந்த டிவைஸ்ல ஒரு சேவ் பாயிண்ட் ஒன்று கிரியேட் பண்றான். அந்த டிவைஸை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு வேளை இறந்துட்டேன் அப்படின்னா என்ன இந்த டிவைஸ் திருப்பி இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடும் அப்படிங்கிறத சொல்றான். அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த டேபிள்ல இருந்த கத்தியை எடுத்துட்டு இவனோட நெஞ்சில இவனே குத்திக்கிறான். பார்த்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா, கத்த ஆரம்பிச்சிடுறா. அவ மட்டும் கிடையாது, அந்த காஃபி ஷாப்ல இருக்கிற எல்லாருமே பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ நினைச்சதை விட இது ரொம்ப டைம் எடுக்கிறனால அவனால வலி தாங்க முடியல. ஒரு கட்டத்துல இறந்து மறுபடியும் அதே டைமுக்கு திரும்பவும் வந்துடுறான். எப்படி இப்போவாவது புரிஞ்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறா. நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. அதாவது இந்த டிவைஸை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கும், மற்றவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நம்ம ஹீரோவும் நான் கத்தியால குத்திட்டு இறந்து போயிட்டு திரும்ப வந்தேன், நீ பார்த்தேல அப்படின்னு கேட்க, இல்லையே நான் பார்க்கலையே, அப்போ மறுபடியும் பண்ணு அப்படின்னு கேட்கிறா. இவனும் மறுபடியும் அதே மாதிரி பண்ணிட்டு இப்போ பாத்தியா அப்படின்னு கேட்க அவளுக்கு திரும்பவும் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்காது அப்படிங்கிறது. எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்னா அந்த டிவைஸை பற்றி சொன்னதையும் மறந்துருப்பா இல்லையா. ஸோ மறுபடியும் அந்த டிவைஸை பற்றி அவன் சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் 2 தடவை இறந்து போய் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அதை நம்பவே இல்லை. அப்போ அவளை நம்ப வைக்கிறதுக்காக அங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவன் கரெக்டாக சொல்கிறான். ஒரு பொண்ணு காஃபி கொண்டு போயிட்டு இருப்பா, அதை ஒரு ஆள் மேலே கொட்டிடுவா. அந்த ஆள் அவளை பயங்கரமாக திட்டுறான். அது மட்டும் இல்லை, பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்ல. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், ஏன்னா ஏற்கனவே நான் இதே டைமில் இங்கே இருந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறான். அண்ட் அப்போ தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் விஷயம் என்ன அப்படிங்கிறது புரிய வருது. அப்போ தான் அந்த டிவைஸுமே அவள் நம்புறா. அவளுக்கு ஆஸ்துமா இருக்கிறதுனால இதை கேட்ட உடனே அவளால் மூச்சு விட முடியல. அப்போ அவளோட அந்த மெடிசன் எடுக்கிறதுக்காக அவளோட பேக்கெட்டில் தேடிக்கிட்டு இருக்கா. அண்ட் அதை கூட இவன் கரெக்டாக சொல்கிறான் அவனோட ரைட் பேக்கெட்டில் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் அந்த டிவைஸுமே அவன் நம்ப ஆரம்பிக்கிறா. அண்ட் அதை வச்சு நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, இல்லை உன்னால் அதை வச்சு டைம் ட்ராவல்லாம் பண்ண முடியாது, நீ எங்கே சேவ் பண்ணியோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் உன்னால் திரும்ப வர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறான். அதுவும் நம்ம இறந்து போனோம்னா மட்டும்தான் நம்மளால் அங்கே வர முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். இதை கேட்டவ இவ்வளோ மொக்கைய ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட்றதுக்காக அந்த கெச்சப் எடுக்கிறா. அண்ட் மறுபடியுமே அந்த டிவைஸ் மேலே அந்த கெச்சப் கொட்டிற அந்த டிவைஸை எடுத்து மறுபடியும் வணக்கிறா. அண்ட் இந்த தடவை நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகாம இவ டென்ஷன் ஆகிறா. ஏன்னா இந்த டிவைஸ் புளூட்டோனியமால பண்ணியிருக்கான். அப்படின்னும் போது இந்த புளூட்டோனியம் என் நாக்கில் பட்டுச்சு அப்படின்னா எனக்கு கேன்சர் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. நம்ம ஹீரோவும் அவளை கிண்டல் பண்ற மாதிரி, ஆமா உனக்கு கேன்சர் வந்துடும், நீ சாக தான் போற அப்படின்னு சொல்றான். இதை கேட்டாவ அந்த டிவைஸை கிளிக் பண்ணிட்டு நான் சேவ் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டேன்ல, இப்போ நான் செத்தனா திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல இருந்து அந்த கத்தி எடுத்து அவளோட நெஞ்சில அவளே குத்திக்கிறா. ஆனா அங்க எதுவுமே நடக்கல. இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் இது எனக்கு மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னு. ஆமா, நம்ம ஹீரோவை தவிர இந்த டிவைஸ் வேற யாருக்குமே வேலை செய்யாது. அந்த மாதிரி இவனோட பயாலஜிக்கல் செட்டப் ஏற்ற மாதிரி அதை பண்ணியிருக்கான். ஸோ அவளை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக இவனோட நெஞ்சில மறுபடியும் அந்த கத்தி எடுத்து இவன் குத்திக்கிறான். மறுபடியுமே இதை பார்க்குற காஃபி ஷாப்ல இருக்கிற எல்லாருமே பயப்பட இவங்க 2 பேரும் மறுபடியும் அதே டைமுக்கு திரும்ப வந்துடுறாங்க. அண்ட் இந்த தடவை அவன் சேவ் பாயிண்ட் கிரியேட் பண்ணது இவங்க 2 பேரும் சாகருக்கு முன்னாடி தான் அப்படிங்கிறதுனால அந்த டிவைஸை பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்பதான் ஒரு பொண்ணு புதுசா காஃபி ஷாப்குள்ள உள்ள வர நம்ம ஹீரோ அவளை பார்த்ததுமே இவ தான் அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இதெல்லாம் நீ ஒரு பொண்ணுக்காக தான் பண்றியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சலிச்சுக்கிறா. அண்ட் அப்போ நம்ம ஹீரோவை கலாய்க்கிற மாதிரி அவ ஒரு ஜோக் சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ ஒவ்வொரு தடவையும் இதை தான் சொல்ற, ரொம்பவே மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி அவளை கலாய்க்கிறான். இதை கரெக்டா நோட் பண்ண அவ இதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேட்கிறா. நம்ம ஹீரோ பதட்டமாயிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவ அந்த கையில டிவைஸை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து மிரட்டுறா. நம்ம
எத்தனை நாளா இங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கறா. சொல்றியா இல்ல இந்த டிவைஸ் இங்கேயே டேமேஜ் பண்ணி அடிச்சு உடைக்கவா அப்படின்னு கேட்கறா. அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோவுமே ஒத்துக்கிறான். நம்ம 4975 தடவை நம்ம இந்த நாளை திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தலையே சுத்தி போயிருது. பயங்கரமா அப்செட் ஆகுறா. உன்னோட சுயநலத்துக்காக எங்களோட லைஃபை எல்லாம் இத்தனை நாள் ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகிறா. அப்போ அவனோட ஃப்ரெண்டை சமாளிக்கிறக்காக நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத சொல்றான். எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், பாக்கறக்காக ரொம்பவே அழகா இருக்கா, அது மட்டும் கிடையாது உனக்கு தெரியுமா அவ ரொம்பவே ஃபன்னியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்க இப்போ ஒரு ஜோக் சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு போய் ஆர்டர் எடுக்க போக அப்போ அந்த ஆர்டர் எடுக்க போற பொண்ணை கலாய்க்கிற மாதிரி அவ ஒரு காமெடி ஒன்று சொல்றா. இதை கேட்டு அங்க யாருமே சிரிக்கல, ஆனா இவன் மட்டும் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கடுப்பாயிட்டு நான் தம் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு போயிடுறா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறான். அவளோட சிகரெட்டை வாங்கி வச்சுட்டு இல்ல இது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மறுபடியும் உன்னோட சுயநலத்துக்காக எங்க எல்லாத்தையும் ஒரே நாள இப்படி திருப்பி திருப்பி வாழ வைக்கிறே, இது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு கேட்க, எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த நாள் திரும்ப கிடைக்க போகுது, நீங்க எப்படியா இருந்தாலும் அந்த நாளை வாழ தானே போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஆனா நீ அவங்கள அந்த நாளை வாழ விடாம ஒரே இடத்துல பிடிச்சி வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறது உனக்கு எப்போ புரிய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போறா. உள்ள போய் மறுபடியும் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறா. இவளுக்கு எப்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்ப எல்லாம் இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவாளாமா. இத்தனை நாள் ஆச்சு அந்த பொண்ணுகிட்ட அவளோட நம்பராவது வாங்கினேன் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் வாங்கல அப்படின்னு சொல்றான். அப்படின்னா எழுதி வச்சுக்கோ, இது கடைசி வரைக்கும் நடக்காது, இத்தனை நாளை வேஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட நம்பர் கூட வாங்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் இது நடக்கவே நடக்காது அப்படிங்கறத சொல்றா. அவளோட பேராவது தெரியுமா அப்படின்னு கேட்க, அவளோட பேரு சாரா அப்படிங்கறத சொல்றான். அப்பதான் அவளும் ஒரு ஐடியா சொல்றா. உன்னை நான் அந்த பொண்ணு கூட சேர்த்து வச்சேன் அப்படின்னா நீ இந்த வேலையை இதோட நிறுத்திக்கிறியா அப்படின்னு கேட்க, அவனும் வேமா தலையாட்டுறான். அப்படின்னா நான் சொல்றத நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லு, அவ கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிருவா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பிக்கப் லைன் சொல்றா. அண்ட் இவ சொல்லிட்டே இருக்கும்போது அதை நம்ம ஹீரோ கம்ப்ளீட் பண்றான். இதை நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டோம், அண்ட் இதை நான் போய் அவகிட்ட சொல்லும் போது எனக்கு ஸ்ட்ரோக் வந்துடும் அப்படிங்கறத சொல்றான். ஸோ அந்த ஐடியா ஏற்கனவே ஊத்திக்கிச்சு அப்படிங்கறத சொல்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வேற ஒரு பிக்கப் லைன் சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோ இதையுமே நான் அவகிட்ட போய் சொல்லுவேன், நான் அவ குடிச்சிட்டு இருந்த காஃபியை என் மேல துப்பிடுவா, ஸோ இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்றான். அப்போ ஃப்ளவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அவளுக்கு தேனிகள்னா ரொம்பவே அலர்ஜியாமா. இப்போ நான் அவளுக்கு ஃப்ளவர்ஸ் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா இங்க ரொம்ப நாளா ஒரு தேனி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு, அது கண்டிப்பா அங்க வரும், அவ கண்டிப்பா மயக்கம் போட்டு விழுந்துருவா அப்படிங்கறத சொல்றான். அண்ட் இதே மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்கான், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. இதை பத்தி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அங்க வேலை செய்யற அந்த பொண்ணு வரா. இவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கனால நம்ம ஹீரோ டக்குன்னு இதை பத்தி நம்ம ஏன் இவகிட்ட கேட்க கூடாது, இந்த விஷயத்துல ஒரு பொண்ணோட அட்வைஸ் கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படியே பாக்குறா, நானும் பொண்ணு தானே அப்படின்னு. நம்ம ஹீரோ சிரிக்க அவ கடுப்பாகிறா, நானும் கண்டிப்பா பொண்ணு தான் அப்படின்னு. அப்பதான் அங்க வேலை செய்யற பொண்ணு கரெக்டா ஒரு அட்வைஸ் கொடுக்குறா. அவளை பாத்தியா அவ எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா ரொம்பவே அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். இவ்வளவு அழகா இருக்கிற ஒரு பொண்ணு காஃபி ஷாப்ல ஏன் வந்து தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது அவ ஏதோ ஒரு சோகத்துல வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு. இப்படி ரொம்பவே கவலையில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் கிட்ட போய் நீ என்னதான் சூப்பரா பிக்கப் லைன் சொன்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்காது, அவங்க பதிலுக்கு ரொம்பவே எரிச்சல் தான் ஆவாங்க அப்படிங்கறத சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிய வருது. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே கரெக்டா சொல்றா, இப்படி ஒரு நாளை தான் நீ விருப்பப்படுற ஒரு பொண்ணுக்கு 4975 தடவை கொடுத்துருக்க அப்படிங்கறத சொல்ல நம்ம ஹீரோ ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து பேப்பர் எடுத்து ஏதோ எழுத ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க, எதுவுமே சொல்லாம அந்த பேப்பர் எடுத்துட்டு நேரா அந்த பொண்ணு கிட்ட போறான். அங்க போய் நேரா அந்த டேபிள்ல அந்த பேப்பர் வைக்க அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சிரிக்கிறா. அவன் அந்த பேப்பர்ல இங்க இருக்கிற ஒரு சில பசங்க ரொம்பவே தப்பா இருக்காங்க, நானும் ஒரு பையன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக நான் அவங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவ லவ் பண்ணிட்டு இருந்த பையன் கூட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிருச்சு, ஸோ அதனால தான் இவ்வளவு சோகமா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த நோட்ஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து போக, நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு பேசுறதுக்கு ரொம்பவே தடுமாறுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கறா. அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரிலாக்ஸ் ஆகி அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்டே திரும்ப வரான். இவன் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டான் அப்படிங்கறத அவளால நம்பவே முடியல. நீ அந்த பொண்ணு கிட்ட நம்பர் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ இல்ல அப்படின்னு தலையாட்டுறான். அப்புறம் என்ன பண்ண இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்க, நான் போய் அவகிட்ட பேசினேன், அவ ரிலாக்ஸா இருந்தா, நான் அவளை சிரிக்க வச்சேன் அப்படின்னு இவ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கடுப்பாகிறா. ஏன்னா இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக தான் இத்தனை தடவை ஒரே நாள திரும்ப திரும்ப வாழ்ந்திருக்கோம் அப்படின்னும் போது அவளோட நம்பர் கூட வாங்காம வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. கடைசியில நான் அவளை சிரிக்க வச்சுட்டேன், சந்தோஷப்படுத்திட்டேன், அதனால அவளோட நம்பரை வாங்குறது எனக்கு பெரிய வேலையா தெரியல அப்படின்னு சொல்லும்போது, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றா. எனக்காக நீ ஒரு வேலை செய்வியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா செய்யறேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கறான். இந்த டைமை நீ சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் அந்த மிஷின்ல அந்த டைமை சேவ் பண்ணி வச்சுக்கிறான். சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு வந்தவ ஒரு நம்பர் கூட வாங்காம வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் அங்கேயே அடிச்சு காலி பண்றா. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. வெளியில போகும்போது அவங்க ரெண்டு பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இவனும் அவகிட்ட சாரி கேட்க பின்னாடி இருந்து யாரோ அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கா. வந்தவ அவளே அவளோட நம்பரை கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோக்கு பயங்கரமா குஷி ஆயிருது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அதான் உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுல, இப்போவாவது அந்த மிஷினை உடச்சு போடு அப்படின்னு சொல்ல அவனும் அந்த மிஷினை உடைக்க போறான். அப்பதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்படியா இருந்தாலும் இந்த மிஷினை நீ உடைக்க போற, கடைசியா ஒரு தடவை உன்னோட டைமை சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. சோ உனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா திருப்பி இந்த டைமுக்கு நீ வரலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி. இவனும் கண்டிப்பா நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அழுத்திட்டு கரெக்டா அந்த ரோட்ல இருந்து இறங்கும் போது ஒரு பஸ் வந்து நேரா அவன்
அடிக்குது. இவனுமே அந்த பட்டனை கரெக்டா பிரஸ் பண்ண அந்த பஸ்ஸுமே கரெக்டா இவன் அங்க சாகடிக்குது. ஸோ ஒரே நேரத்தில் 2 விஷயம் கரெக்டா நடக்கிறதுனால அவன் அதே இடத்துல திரும்ப திரும்ப வரான், அதே இடத்துல அவன் திரும்ப திரும்ப மாட்டிக்கிறான். இவனும் ஒரு டைம் திரும்ப வரும்போதும் அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா இது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கிறதுனால அவனால அதுல இருந்து வெளியில வரவே முடியல. கடைசியில அதுக்குள்ளேயே மாட்டிக்கிறான். ஸோ இங்க இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியில நான் உங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.